இந்த கூல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1250 நாளைக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காலையில டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வேலை பளுவா, இல்ல ஒரு பிசினஸ் வேலையின் காரணமாவும், இல்ல நேரமின்மை காரணமாக யாருமே காலை உணவ வந்து எடுத்துக்கிறதில்ல. என்னோட பேர் ராஜசிங்கம். நம்ம பங்க் நேம் பார்த்தீங்கன்னா லயன் ஸ்டார். நான் ஒரு இண்டியன் ஆயில் டீலர். லொகேஷன் பார்த்தீங்கன்னா, தருமபுரி டு கிருஷ்ணகிரி ஹைவேல மாட்லாம்பட்டி என்ற இடத்துல சர்வீஸ் ரோட்ல வந்தீங்கன்னா நம்மளோட பங்க் அவைல் பண்ணிக்க முடியும். இந்த கூல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1250 நாளைக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த விஷயம் நான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள், அதாவது ஏழை முதல் பணக்காரர் வரைக்கும் எல்லாருமே ஈஸியா வந்து போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்க்ல இந்த காலையில டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வேலை பளுவா, இல்ல ஒரு பிசினஸ் வேலையின் காரணமாவும், இல்ல நேரமின்மை காரணமாக யாருமே காலை உணவு வந்து எடுத்துக்கிறதில்ல. ஸோ இதனால நான் இந்த நாட்டுக்காகவும், இந்த மக்களுக்காகவும் என்ன ரீசன்னா, இந்த மக்கள்கிட்ட தான் நான் பணம் சம்பாதிக்கிறேன். ஸோ இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அப்படி பண்ற விஷயம் ஈஸியா அவங்க அவைல் பண்ணணும். அந்த காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா, நான் யோசிச்ச விஷயத்திலேயே வந்தது கம்மங்கூழ். கம்மங்கூழ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு கம்மங்கூழ் குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு பசியை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த கம்மங்கூழை ஈஸியாகவும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் மக்களும் அதை ஈஸியாக அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த கம்மங்கூழ் சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மக்கள் வந்து ஆரம்பத்தில் சில பேர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கம்மங்கூழ் கிடைக்காத ஒரு அரிய பொருளாக மாறிடுச்சு. இப்போ மக்கள் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000+ மெம்பர்ஸ் வந்து நம்ம பங்க்கில் வந்து கம்மங்கூழ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லை இதில் வந்து எனக்கு கஷ்டமோ பிரச்சனைகளோ எதுவும் இல்லை. ஏன்னா பங்க்கில் வந்து நாங்கள் எலக்ட்ரிக்கல் பாய்லர் மூலமாக செய்கிறோம். அதை எங்கள் எம்ப்ளாயிஸே ஷிஃப்ட் போட்டு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாட் வந்து நம்ம ஏதாவது ஒரு சேவை செய்யணும். நம்ம இந்த இடத்துல தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மக்களுக்கும், இங்கே இருக்கிற மக்களுக்கும் ஏதாவது ஒரு பயனுடைய வகையில் நாம் இந்த விஷயத்த செஞ்சால் தான் அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும், நமக்கும் அதில் ஒரு மகிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை செஞ்சிட்ருக்கோம். வணக்கம். நாங்கள் லோக்கலில் தான். நான் டெய்லி வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் பெட்ரோல் போடுவேன். வந்து இந்த மாதிரி கூழ் குடிச்சிட்டு போவேன். கூழ் கொடுக்கறது எந்த பெட்ரோல் பங்க்லேயும் சாப்பாடு கொடுக்கறதே பெரிய கஷ்டம். ஆனால் இங்கே வந்து இந்த பங்கில் வந்து கூழ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு திருப்தியாக இருக்குது. அதாவது காலையில் வந்து கூழ் குடிச்சிட்டு போகிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம வெளியே 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு ஃப்ரீயாக குடிச்சிட்டு போகலாம். நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சேவை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். பங்குக்கு வந்தால் யார் வந்தாலும் வயிறு நேரம் கூழ் சாப்பிட்டு போகலாம். திருப்தியாக வயிறு நேரம் யார் நீயே நான்றதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. யார் வந்தாலும் சாப்பிடலாம், பசி தீத்துட்டு போகலாம். நல்லா இருந்துச்சுங்க கூழுக்கு. எப்போ வந்தாலும் டெய்லி இருக்குது கம்மங்கூழ். பசின்னு வந்தால் நீ பங்குக்கு வந்தால் யாருனாலும் சாப்பிட்டு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது சார். என்றைக்குமே குறைவு இல்லை. உப்பு இது எல்லாமே வசதி நல்லாமே தர்றாங்க. எப்போ வந்தாலும் டெய்லி சாப்பிட்டு போகிறேன் நான். அது மாதிரி வர மக்களும் வந்து எல்லாமே நான் பார்க்கும்போது எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. இவ்வளோ திருப்தி எந்த பங்கிலும் கிடையாது. எத்தனை பங்கில் போயிட்டு நான் போகிறேன், எங்கேயுமே இவ்வளோ கூழ் வசதி யாருக்கிட்டையும் கிடையாது. மனசு திருப்தி.